வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல, சரசரன்னு சரிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னங்கிறத நாகப்பன் சார்ட்ட கேட்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 365 புள்ளிகள் சரிஞ்சு 25,454 இருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 1,636 புள்ளிகள் சரிஞ்சு 82,498 இருக்கு. வாங்க பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. சரசரன்னு சரிஞ்சிருக்கு இன்னைக்கு பங்குச்சந்தை. மிகப்பெரிய சரிவு. ஆமா, 1.5%, 365 பாயிண்ட். மெல்ல மெல்ல ஏறிச்சு இந்த வாரம் முழுக்க. ஆமா, ஒரு 70, 100 அப்படின்னு அப்படியே அடிச்சு காலி பண்ண மாதிரி இருக்கு இன்னைக்கு. அட்வான்ஸ் டிக்ளைன்லயும் நல்லா பார்க்க முடியுது. அட்வான்ஸ் 831 தான், டிக்ளைன் வந்து 2307 வரைக்கும் இருக்கு. 52க்கு ஹை லோல ஹை கம்மியா தான் இருக்கு, 68, லோ வந்து 111. அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்ல மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது. அப்பர் சர்க்கியூட் 86, லோயர் சர்க்கியூட் 65. இதே பிராடர் மார்க்கெட் பாக்குறப்ப, செக்டோரல் பாக்குறப்ப எல்லாமே ரெட்ல தான் வந்து இருக்கு. எல்லாமே மினிமம் 1% தான் சார் கண்ணில் படுது எல்லாமே. கரெக்ட், 1% மேல தான். ஆமா, நிப்டி ரியாலிட்டிலாம் 2.5%, மீடியா கிட்டத்தட்ட 2%, ஆட்டோ செக்டார் 2%, நிப்டி ஐடி நேத்து 1%, இன்னைக்கும் 1%, எஃப்எம்சிஜி ஒரு 2%. எல்லாம் இப்படிதான் சார் இருக்கு. என்ன காரணம் சார் இவ்வளவு பெரிய சரிவுக்கு? இன்னைக்கு ஒரு செக்டார் கூட ஏறல, பாத்திருப்பீங்க. அதே மாதிரி லார்ஜ் கேப் மட்டும் இல்ல, ஸ்மால் கேப், மிட் கேப்பும் இறங்கி இருக்கு. அக்ராஸ் த போர்டு நிப்டி 500க்கு பியாண்டும் இறங்கி இருக்கு. சோ it's a clear indication there is a big turnaround which is happening. And அந்த 26,000 அப்படிங்கிற லெவல தொடக்கூட முடியல நிப்டியால. என்ன தடுமாறினாலும் கடந்த பல நாட்களாக அந்த 26,000 ஒரு முறை தாண்டிய பிறகு மீண்டும் தாண்ட முடியல, அதுக்கு கீழே தான் இருந்துட்டு இருக்கு. சோ அடுத்த சப்போர்ட் லெவலான 25,250, 300 அதை நோக்கித்தான் இந்த பயணம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். ஆனால் எனக்கு இறங்குனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். நேற்று கூட நம்ம ப்ரோக்ராம் பண்ணதுக்கு அப்புறம் மாலையில் பின்னிரவுல வெளியான செய்தி வந்து, அமெரிக்கா வந்து மிகப்பெரிய அளவுல டேங்கர்ஸ், அப்புறம் போர் விமானங்கள், அந்த போர் கப்பல்கள், இது எல்லாத்தையும் ஈரானை சுத்தி குவிக்க துவங்கி இருக்கிறது, ஆரம்பிச்சிருக்குங்கிற செய்திகள் நேற்று மாலையே பின்னிரவில் வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு அது வந்து இன்னும் அதிகமா இருக்கு. சோ இந்த ஒரு டென்ஷன், இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் காரணமாக ஒரு நிச்சயமற்ற தன்மை, அதன் காரணமாக கச்சா எண்ணெயினுடைய விலை பெரிய ஏற்றத்தை கிடது. நேற்று பாத்தீங்கன்னா $63 அப்படின்னு இருந்தது, தடாரடியா ஒரு 5% மேல ஏறிடுச்சு. இன்னைக்கு $66 தாண்டி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. 5% பெரிய ஏற்றமா சார் கச்சா எண்ணெய் விலையில? எல்லாமே கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் தங்கம், வெள்ளி, இதுல எல்லாத்துலயுமே 1%க்கு மேல ஏற்றம் இருந்தாலே ஒரு பெரிய ஏற்றமோ இறக்கமோ தான். பொதுவாக சமீப காலமாக ஒரு எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டிக்கு நம்ம தங்கம் வெள்ளியில பழகினதுனால கச்சா எண்ணெயில 5% ஏற்றமான்னு தோன்றுகிறது, அவ்வளவுதான். அப்கோர்ஸ் இது வந்து ஒரு நாள் ஏற்றம், நாளைக்கு நாளை மறுநாள் ஏறினாதான் நம்ம இதை பத்தி பெருசா கவலைப்படணும். பட் ஆனால் இன்னைக்கு ஏறி இருக்குங்கிறது ஒரு இண்டிகேஷன். இப்போ அந்த ஈரான் அந்த பிரச்சனை காரணமாக யுஎஸ் அட்டாக் பண்ணலாமா, அப்ப க்ரூட் கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிக்கிறது. இந்த 66ங்கிறது நாளைக்கு 69, 72 ஆகிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகாது. சோ அந்த மாதிரி ஆணுச்சுன்னா இந்தியா மாதிரி நாடுகளுக்கு, நம்முடைய பங்கு சந்தைக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு பயத்துல, அப்படிங்கிற ஒரு தேக்கத்துல நிறைய ப்ராஃபிட் புக்கிங்கும் நடந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏன் ப்ராஃபிட் புக்கிங்னு கான்சியஸா சொல்றேன்னா, இன்னும் நம்ம சென்செக்ஸ் நிப்டி சமீபத்துல தொட்ட உச்சத்துல இருந்து பெரிய வீழ்ச்சியெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப கூட வந்து ஒரு 1000 புள்ளிகளுக்குள்ளதான் அந்த வீழ்ச்சிங்கிறது இருக்கு, உச்சத்தை விட. ஓகே, அது 5%க்குள்ளதான் அந்த வீழ்ச்சிங்கிறது இருக்கு. அப்படிங்கும் பொழுது இதை வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி அல்லது இறக்கம் தான், இதை வீழ்ச்சின்னு கூட சொல்ல முடியாது. சோ இன்னும் கூட இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. இறங்கினால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். பட் இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை மேலும் அதிகரிக்கும் என்ற இண்டிகேஷன் இருந்து, டாலர் வேற முன்பு வந்து போன வருஷம் நமக்கு கச்சா எண்ணெய் $78 இருந்த பொழுது அல்லது $75 இருந்த பொழுது டாலருடைய மதிப்பு வந்து 83, 84 இருந்துச்சு. இன்னைக்கு வந்து டாலருடைய மதிப்பு 90க்கு மேல இருக்கு. அப்ப கச்சா எண்ணெயுடைய விலை உயர துவங்கும் பொழுது அது நமக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்து கொள்ள, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், கச்சா எண்ணெயுடைய விலை உயர்வு, ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் சேர்ந்து கொள்ள செல்லிங் வந்து அதிகரிச்சதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், நேற்று நம்ம பேசின இந்த ப்ரொப்ரைட்டரி ட்ரேட் பண்றவங்க கூட பொசிஷன் அன்வைன் பண்ணிருக்கலாம். இந்த சமீபத்திய மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய டைட்டன் பண்றாங்க நேற்று பேசணும் இல்லையா, அந்த புரோக்கர்ஸ், ப்ரோ ட்ரேட்னு சொல்லக்கூடிய ப்ரொப்ரைட்டரி ட்ரேட் பண்ணக்கூடியவர்கள், அவர்களுக்கு வந்து கடன் கொடுப்பது வங்கியில வந்து டைட்டன் பண்ணப்பட்டிருக்கு, மார்ஜின் ரிக்வயர்மெண்ட் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லுது. அதனால வந்து அவர்கள் வந்து பியூர் கிளையண்ட்டுக்கு பிசினஸ் பண்றவங்க, இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்களுக்கு பண்றவங்களுக்கு இது பாதிக்காது. அந்த தரகு நிறுவனங்களுக்கு, ப்ரோ ட்ரேட்னு அதிகமா பண்ணக்கூடிய நிறுவனங்கள் பொசிஷனை கொஞ்சம் அன்வைன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து கொள்ளதான் இன்றைய இறக்கம்ங்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா அக்ராஸ் த போர்டு, அக்ராஸ் த செக்டர்ஸ் எல்லாமே இறங்கி இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க இன்னும் கூட இறக்கம் இருக்கும்னு நீங்க சொல்றீங்க.
ஆமா. அப்ப 25,000 வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு கீழும் போகலாமா? இல்ல பங்குச்சந்தை எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு இண்டிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 25,300ங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல். அந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆனா அதுல இருந்து ஒரு 500ல இருந்து 600 புள்ளிகள் 24,700க்கு வரலாம். சோ இப்போதைக்கு இதைத்தான் சொல்ல முடியும். நம்ம அடுத்த வாரத்திற்கு, இந்த வாரத்திற்கு, அடுத்த வாரத்திற்கு அதான் சொல்ல முடியும். பட் பெரிய வீழ்ச்சி இருக்குமா அப்படிங்கிறது நம்ம இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி எப்படி மாறுகிறது, இந்த சூழல் எப்படி அதி தீவிரமாகிறது, இதுல வேறு யாரெல்லாம் சேர்ந்து கொள்கிறார்கள். ஏன்னா இப்போ தனியா ஒரு நாடு மட்டும் சம்பந்தப்படுவதில்லை. அப்போ உடனே பல நாடுகள் அதில் ஈடுபடுத்துவாங்க. அப்ப ஒரு சைட்ஸ் யார் எந்த நாடுகள் எந்த சைடு எடுக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. சோ இதை பொறுத்து தான் இதனுடைய அடுத்த கட்ட ஒரு இறக்கத்தினுடைய வேகம்ங்கிறது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்பயுமே இறக்கத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, ஒரு வாய்ப்பா பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆமா. இப்ப இந்த இறக்கத்தை எப்படி சார் பாக்குறது? இல்ல, தனிப்பட்ட பங்குகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி இறக்கத்தின் போது. பட் ஒட்டுமொத்த சந்தைன்னு பார்க்கும் பொழுது சந்தையினுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர், பி ரேஷியோ, பிரைஸ் டு புக் ரேஷியோ, இந்த மாதிரி பல்வேறு அளவுகோல்களை பார்க்கும் பொழுது ரிசல்ட்ஸ் இன்னும் பெட்டரா வந்தாதான் இந்த இப்ப இருக்கக்கூடிய லெவலையே சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். அல்லது பல நிறுவனங்கள், குறியீட்டில் உள்ள நிறுவனங்கள், இந்த டாப் 500 நிறுவனங்களுடைய முடிவுகள் வரக்கூடிய காலாண்டில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற இண்டிகேஷன் பிரமாதமா இருந்தால்தான் இந்த விலை சஸ்டைன் ஆகும். இல்லைன்னா இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால காஷியஸா தான் அப்ரோச் பண்ணணும். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க தொடரலாம். பட் லம்சமா இன்வெஸ்ட் பண்றவங்க காத்திருந்து அந்த தனிப்பட்ட பங்குகளுடைய போக்கை அதை அனுசரித்து நம்ம முதலீடு செய்யறதுதான் கரெக்டா இருக்குமே தவிர, இன்னைக்கு ஒட்டுமொத்தமா 1200 புள்ளிகள் சென்செக்ஸ் இறங்கிருச்சு, அப்போ ஒட்டுமொத்த பங்கு சந்தையும் இறங்கிருச்சு, நம்ம பங்குகள் எல்லாமே இறங்கிருச்சுன்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இந்த இறக்கத்துல கூட பாத்தீங்கன்னா நிப்டியில 3 பங்குகள் ஏறி இருக்கு. ONGC 3% ஏறி இருக்கு, HDFC லைஃப் ஏறி இருக்கு, ஹிண்டால்கோ ஏறி இருக்கு. அது மாதிரி எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுடைய பங்குகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்கும் பொழுது அந்த மார்ஜின் அதை ஒட்டி இருக்கும், அதை ரிலேட் பண்ணி இருக்குங்கிறதுனால அது இருக்கு. சோ இங்கும் சில வாய்ப்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எழலாம். சோ நம்ம அப்படி தனித்து பிரித்து பார்க்க தெரியணும். அது தெரியாதவர்களுக்கு தான் பொதுவாக நம்ம ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், குறியீட்டில் அடிப்படையிலான மியூச்சுவல் ஃபண்ட் அந்த திட்டங்கள்ல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்டா போடுறது பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப கச்சா எண்ணெய் விலை அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னா என்ன செக்டார்ல சார் ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம? நிச்சயமா ஆயில் செக்டர், பர்டிகுலரா ரிஃபைனரிஸ், இந்த மாதிரி இன்ஃபேக்ட் இன்டெகிரேட்டட் ஆயில் மார்க்கெட்டிங் இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அந்த கம்பெனி, அந்த நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா தற்காலிகமாக, நான் திரும்பவும் சொல்றேன், இது தற்காலிகமாக, ஏன்னா அந்த சிச்சுவேஷன் சூழ்நிலை மாறும் பொழுது, விலை மாறும் பொழுது திரும்ப அது மாறிடும். அது மாதிரி அதனால ஒரு ரேலி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதெல்லாம் தற்காலிகமானதுன்னு தெரிஞ்சு முன்பேற வணிகத்துல ஷார்ட் போய் வித்து வச்சாங்கன்னா இங்கே கேஷ் மார்க்கெட்ல ஏறாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம இந்த மாதிரி ஒரு குறுகிய கால அடிப்படையில எல்லாம் பார்க்காமல் நம்ம நீண்ட கால அடிப்படையில முதலீடை ஃபோக்கஸ் பண்றதுதான் கரெக்டா இருக்கும். குறுகிய கால அடிப்படைங்கிறது வணிகர்களுக்கு, அன்றாட ட்ரேட் பண்றவங்களுக்கு ஏற்றதா இருக்குமே தவிர முதலீட்டாளர்களுக்கு ஏற்றதல்ல. கச்சா எண்ணெய் 5% சொன்னீங்க, தங்கம் வெள்ளி எப்படி சார் இருக்கு? பெரும்பாலும் பிளாட்டா தான் இருக்கு. தங்கத்தை பொறுத்தவரை 1,56,000 MCXல ஏப்ரல் மாத ஒப்பந்தம் முன்பேற வணிகத்துல. சர்வதேச சந்தையில $5,000 கீழே தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட $5,000 ஒட்டி, ஆனால் அதற்கு கீழே. சோ சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். வெள்ளி 1% ஏறி இருக்கு. அது நேற்று இறங்குனதுனால, நேற்று நம்ம சந்தை முடிவடைந்த பிறகு இறங்குனதுனால சர்வதேச சந்தையில அதுல இருந்து இப்ப ஏறி இருக்கு $78. MCXல $2,44,650 ஒட்டி வணிகம் நடக்கிறது. மார்ச் மாதம் ஒப்பந்தம். காப்பர் மேலும் 1%க்கு மேல இறங்கி இருக்கு, 1,165. சர்வதேச சந்தையிலும் 1% இறங்கி இருக்கு. ஜிங்கும் ஒரு 0.5% இறங்கி இருக்கு. கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூலிங் டவுன் அப்படின்னு நேற்று முந்தானால் அந்த கூலிங் டவுன்ங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுல அப்போது சின்ன சின்ன புல் பேக்கோ ஏற்றமோ இறக்கமோ இருக்கும். அது அந்த சின்ன ஏற்றத்தை தான் இன்னைக்கு வெள்ளியில பார்த்திருக்கோம். பட் பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் அல்லது கரெக்டிவ் மூவ்மெண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரன்சி சார், கரன்சியை பொறுத்த வரைக்கும் அகைன் பிளாட்டா தான் இருக்கு. US டாலர் இண்டெக்ஸ் மீண்டும் 98க்கு அருகாமையில் வர துவங்குகிறது. கொஞ்சம் நம்ம கவனமா பார்க்கணும். ஏன்னா 99 தாண்டிச்சுன்னா அடுத்த ஒரு லெவலுக்கு அது போகும், 101, 103. சோ 98க்கு அருகாமையில் வருகிறது. 96 கிட்ட எல்லாம் இருந்தது ஒரு மாதத்திற்கு முன்பு, 96.50 இருந்தது. அங்கிருந்து 97.75 வந்திருக்கு. ஆனால் இந்திய ரூபாய்க்கு இணையாக பார்க்கும் பொழுது ரூபாய் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிளாட்டா தான் இருக்கு. $90.71 தேசிய பங்கு சந்தையில. முன்பேற வணிகத்துல நடப்பு மாத ஒப்பந்தம். பிரிட்டிஷ் பவுண்ட் 11 பைசா இறக்கத்துல $123.20. யூரோ 11 பைசா இறக்கத்துல $107.40. அதே மாதிரி ஜாப்பனீஸ் யென் 45 பைசா இறக்கத்துல $59.02 அப்படின்னு வணிகம் நடக்குது. சோ ரூபாய்க்கு நிகராக மற்ற ஏனைய கரன்சிகளுடைய விலை சற்று குறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ரூபாயினுடைய மதிப்பு சற்று சிறப்பு அடைஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். AI சமிட் நடந்துகிட்டு இருக்கு. என்னென்ன சார் இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்க நேத்து?
பல விஷயங்கள் லார்சன் அண்ட் டியூப்ரோ வந்து இப்ப மிகப்பெரிய அளவுல வந்து டேட்டா சென்டர்ஸ், ஏஐ ரிலேட்டடான முதலீடுகள் வந்து நிறைய பண்ண போறோம்லாம் சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதே மாதிரி மிகப்பெரிய முதலீடுகள் இந்த துறையில் பல லட்சம் கோடிகள் நாங்க முதலீடு செய்ய போகிறோம்லாம் சொல்லியிருக்காங்க. அப்கோர்ஸ் அது அந்த அறிவிப்புகள் எதுவுமே இன்னைக்கு பங்குச்சந்தையில இன்னைக்கு அதை மீறியதாக இருந்ததுங்கிறத பார்த்திருப்பீங்க. அதையெல்லாம் தாண்டித்தான் இன்னைக்கு பங்குச்சந்தையினுடைய வீழ்ச்சிங்கிறது அமைந்தது. பட் இந்த முதலீடுகள் எல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டது. அதை வந்து கொஞ்சம் கான்கிரீட்டா கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் அதனுடைய முழு விவரங்கள் தெரிய வரும் பொழுது நம்ம அதை பத்தி விவாதிக்கலாம். பட் பொதுவாக அந்த துறையை பொறுத்தவரை நமக்கு ரொம்ப நெகட்டிவா இருக்குங்கிற ஒரு சூழல் மாற துவங்கி இருக்கிறது. இதுல நமக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இதுல நம்ம வந்து கூட இணைந்து கொள்வதற்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு நிறைய வரும் அப்படிங்கிற வந்து ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஐபிஓ வந்திருக்குங்களா, ஏதாவது லிஸ்ட் ஆயிருக்குங்களா? ஐபிஓ இல்ல, பட் அதானி குழுமத்தை பத்தி மீண்டும் அந்த சர்ச்சை நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. சோ அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் செய்தித்தாள்களில் இருக்கு. அது அதனோட பங்குகளில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சார் ரொம்ப நன்றி சார், டீட்டெயிலா பல விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.